வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டி பஸ் வித் மோஹி. ஸோ நேற்று விடாமுயற்சி படத்தினுடைய ரிவ்யூ போட்டிருந்தோம். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேள்வி ஊற்றுனீங்க, நிறைய பேர் படம்லாம் பார்க்கல. நீங்கள் கைஸ் ஒவ்வொருத்துக்காக நான் வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ டிக்கெட் அப்படி வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்க, உங்களுக்கு டிக்கெட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ நீங்கள் நம்ம காட்டி போங்க. எனக்கு உண்மையாகவே பர்சனலாக படம் பிடிச்சது. ஐ திங்க் நீங்கள் ஃபஸ்ட் டே விட இன்றைக்கி செகண்ட் டே போன பப்ளிக்கோட ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. நான் வந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இல்லை, ஒரு அஜித் ஃபேன் அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ படம் என்னவாக இருக்குது, அதாவது ஒரு ஹாலிவுட் படமாக எல்லோரும் கேட்க ஆசைப்பட்றீங்க. ஆனால் ஹாலிவுட் படம் மாதிரி கொடுத்தா என்னங்க இது ஸ்லோவாக போகுதுன்னு கேட்குறீங்க. ஹாலிவுட் படத்தில் ஏன் ஸ்லோவாக போன படம் பார்த்தது இல்லையா அப்படின்றது என் கொஸ்டின் இருக்குது. அதேமாதிரி மலையாள படம் எதிர்பார்க்குறீங்க, மலையாள படம் மாதிரி நிறைய படங்கள் வேணுன்றீங்க. ஆனால் மலையாள படம் மாதிரியோ அந்த மாதிரியோ ட்ரை பண்ணால் அது ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். அது ஏன்னு தெரில. சரி, எனிவே இன்றைக்கி நாம் ஒரு தெலுங்கு திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்க தண்டல் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழையும் டப் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க நாக சைத்தன்யா அவர்கள் அண்ட் சாய் பல்லவி அவர்கள். இந்த படத்தை இயக்குகிறது சண்டு முட்டண்டி அவர்கள். ஸோ இந்த படம் வந்து எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்துருக்கு, ஸோ இந்த படம் வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை தெளிவெடுக்கப்பட்ட படம் அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ எனக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். தண்டல் அப்படின்னா ஒரு லீடர், ஒரு தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுளம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த இடத்துல தான் படமே நகரப்படுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனவர்களோட நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சிறு வயதுலேருந்தே சாய் பல்லவியும் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான தீரா காதல் கொண்டவங்க, ஒரு காவிய காதல். ஸோ ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சிட்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோட வேலை என்னென்னா வருஷத்தில் 9 மாதம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு போய் இங்கே மீன்லாம் வந்து எடுத்து கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. 3 மாதம் மட்டும் தான் அந்த ஊருக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அந்த 3 மாதம் வந்து ஊருக்குள்ளே இருக்கும்போது அங்கே ஒரு நம்ம ஹீரோவோட தெரிஞ்சவங்களோட ஒருத்தவங்க வந்து மீன் தொழிலில் இருக்கவங்க, அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ அதனால் இந்த நியூஸை கேள்விப்பட்டுட்டு சாய் பல்லவி, சரி இனிமேல் நீ இந்த தொழிலுக்கு போகாத, உன்னால் என்னை வந்து இதாக இருக்க முடியாது, விட்டுட்டு போக முடியாது, அந்த பட்சத்தில் நீ கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்குறாங்க. ஸோ சத்தியம் வாங்கி இவரும் சத்தியம் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் வந்து நீ புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். பட் ஆனால் என்னை நம்பி இங்கே ஒரு 22 பேர் நிற்கிறாங்க, நான் அவங்கள நம்பி அவங்க குடும்பம் இருக்குது. ஸோ அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இதனால் இதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கப் மாதிரி ஆகிடுது. உடனே இவங்களும் வந்து எனக்கு பையன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பையன் பார்க்குறாங்க. பையனுக்கு பிடிச்சி போய் அந்த பையன் தான் வந்து கருணாகரன். ஆனால் பையன்கிட்ட வந்து ஒரு 3 நிபந்தனை இருக்குது, நான் வந்து அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக வெயிட் பண்ண சொல்லி அவருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஹீரோ வந்து குஜராத்தில் போனதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லை மீறி ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. அதுதான் பாகிஸ்தான் எல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து அவங்கள ஜெயிலில் அடைச்சிட்டு போயிடுது. ஸோ சாய் பல்லவி இவங்களை எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க, இந்த ஹீரோ எப்படி வெளியே வந்தார், ஊர் மக்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற கதையோடு தான் அந்த கதைக்களம் நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஓகே ரகமாக இருந்தது. அதாவது ஓகே நல்லா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. ஆனால் ஒரு அன்வான்டான ஒரு அன்பர்போஸான ஒரு பாட்டு, ஒரு சிவன் பற்றி பாட்டு வரும். அந்த படத்துக்கும் பாட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அதுமாதிரி படத்தினுடைய லேண்ட்ஸ்கேப்பான அந்த கடல் சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களும் சூப்பராக இருந்தது. ஒரு மணிமண்டபம் மாதிரி ஒரு இடம் காட்டியிருப்பாங்க. அதுமாதிரி ஒரு சிவன் கோயில் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இன்னொரு விஷயம்னா ஒரு சில சிவன் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அது கொஞ்சம் ஏற்கத்தக்கவாக இல்லை. மற்றபடி அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க சினிமோட்டோகிராஃபி வழியாக. தேவி ஸ்ரீ பிரசாதோடைய பாடல் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கு அதுமாரி சாய் பல்லவி கொடுக்குற மூவ்மெண்ட்டு எல்லாம் பிச்சு எடுத்துட்டாங்க. ஆனாலும் தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து படத்தில் வந்து காது கிளியர் மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாரு. கொஞ்சம் அது மட்டும் கம்மி பண்ணிக்கலாமல் தோணுது. படம் ஃபுல்லாகவே காது கிளியும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்லீஸ்ட் வால்யூமாச்சு கம்மி பண்ணிக்கலாம் எனக்கு தோணுச்சு. அதுமாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓகே ரகமாக இருக்க பட்சத்தில் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுவையாக இருந்தது. இழுவையானா படத்தினுடைய அந்த எண்டிங் வர வைக்கணும் அப்படின்றக்காக ஒரு சில சீக்வன்ஸ் லைக் வந்து பாகிஸ்தான் சிறையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தீவிரவாதிக்கும் இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுமாதிரி ஒரு தேசப்பற்றுக்கான சீக்வன்ஸ், அது எல்லாமே ஒரு வகையில் அந்த படத்துக்கு வந்து அந்த டைமை வந்து டியூரேஷனை இழுக்கணும், ஒரு 2.5 hours படத்தை கொடுக்கணும் அப்படின்றக்காக வைக்கப்பட்ட சீக்வன்ஸ் தான் இருந்தது. அதனால் படத்தினுடைய கதைக்கும் திரைக்கதைக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நகரப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் தான் நான் பார்க்குறேன். அதனால் எந்த ஒரு இம்பேக்டும் தெரியப்படுத்தலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சாய் பல்லவி இந்த படத்துக்கு ஒரு மெயின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ நாக சைத்தன்யா வந்தால் கூட சாய் பல்லவி தான் அந்த படத்தில் இருக்க எல்லா ரோலையும் தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட டான்ஸ் மூமெண்ட்லாம் அந்த படத்தில் ரொம்ப டாப் நாச்சாக இருந்தது. டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், படத்தில் எமோஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஆஃப்டர் அமரன் இந்த படத்தில் வந்து சாய் பல்லவி பேர் சொல்கிற லெவலுக்கு இந்த படத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்தாங்க. எமோஷ்னலாக இருக்கட்டும், அதேமாதிரி அழுகிற சீன்ஸாக இருக்கும். முக்கியமாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் உண்டான அந்த லவ் கெமிஸ்ட்ரிக்கும் சரி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதேமாதிரி நாக சைத்தன்யா அப்படி எடுத்துகிட்டா கூட நாக சைத்தன்யா இது வரைக்கும் பண்ண படங்களில் விட இந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு தீனி போடுற மாதிரியான
பர்ஃபார்மன்ஸாக இந்த படம் அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மற்ற படங்களை விட இது நல்லாவே இருந்தது. அண்ட் மோர் ஓவர் கருணாகரனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆடுகளம் நிறையனாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சரி கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி கருணாகரன் வர கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சாய் பல்லவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். ஸோ அவர் வந்த உடனே தெரிஞ்சு போச்சு இவங்களை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம சாய் பல்லவி வந்து படம் ஃபுல்லாக நகர போகிறான்ற. ஸோ அந்த படம் அதை வந்து ஜட்ஜ் பண்ணுற மாதிரியே அந்த கேரக்டர் இருந்தது. அதே ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எப்படின்னா கிளைமேக்ஸில் இவர் இது தான் சொல்ல போகிறார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரோட கேரக்டருக்கு வேறு மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் வில்லத்தனமான விஷயமும் காமிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து வழிகாட்டி மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிடுறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அமெரிக்கா மாப்பிள்ளை அவ்வளோதான், எதுக்கு வந்தோம் எதுக்கு போனோம்னு தெரியாத மாதிரி தான் இருப்பார். அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செகண்ட் ஹாஃபில் வந்து சில திரிக்கப்பட்ட சீக்வன்ஸ், அதேமாரி லாஜிக் அத்துமீறல், அதேமாதிரி இந்த படம் வந்து என்ன தான் ஒரு உண்மை சம்பவத்தை தெளிவு எடுக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் இதில் வந்து ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு கட்சியை ஆட்களை காட்டியிருப்பாங்க, ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க, அதை நம்ம பார்த்தாவே தெரியும் அவங்க யாருன்னு. ஆனாலும் அவங்களுக்கு பேரை மாற்றி சொல்லியிருப்பாங்க, அது எதுக்குன்னு தெரில. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அந்த கட்சி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து அதுமாதிரி அவங்க வாரிசு எல்லாருமே அந்த கட்சி சம்மந்தப்பட்ட எல்லாருமே நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் கொஞ்சம் அன்வான்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கட்டும் ஒரு சில லவ் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் கிரிஞ்சுத்தனமாக இருந்தது. அதேமாதிரி இந்த படம் வந்து ஒரு பழைய படத்தை பார்க்குற மாதிரி ஃபீல் கொடுக்க தான் செஞ்சுது. இந்த படம் வந்து ஒரு 2000 பீக் 2000லையோ ஐ மீன் 2000 இயர்ஸ்லையோ இல்லை 1990 அது மேலே இருந்தோ அப்போ பார்த்து பழகின கதைக்களம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ அந்த ஒரு விஷயமும் அந்த படத்தில் எடுத்தது. அதுமாரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சரி ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லவ் போர்ஷன்ஸ் தவிர்த்து பெருசாக படத்தில் எந்த ஒரு காமெடியுமே சரி காமெடி புஷ் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள், ஆனால் காமெடி ட்ரை பண்ண அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃப் அந்த ஜெயில் சீக்வன்ஸ்லாம் எதுக்கு ஏதுன்ற மாதிரி இருந்தது. அதுமாதிரி ஒரு சீக்வன்ஸில் என்னென்னா ஜெயில் கைதிகளை வந்து கோர்ட்டில் கூட்டு போய்ட்டு ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ வந்து இங்கே ஆர்டிகல் 370 வந்து அரங்கேறி அப்போ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கும், அதில் வந்து கிராஸ் பண்ணி இவங்க வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் இவங்க ஜெயிலில் வந்து இவங்களே வந்து ப்ரொசீட் ஆவாங்க அப்படின்ற காட்டுறதுலாம் அது எந்தளவுக்கு நம்பகத்தன்மை அப்படின்ற என்னால் ஓகேவாக படுத்தப்படல. ஸோ அது வந்து போலீஸே வந்து கூட்டுரு வந்து ஜெயிலில் விட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கலாம், இல்லை வேறு மாதிரி காமிச்சிருக்கலாம். ரொம்ப நல்லவங்க அப்படின்ற காட்டுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸாக இருந்தது. அதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே கூட கொடுத்துக்கலாமோ தோணு வைக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாஸான மூவி, ஒரு டைம் பாஸ் அவ்வளோதான். நீங்கள் ஒரு டைம் பாஸாக போய்ட்டு சரி டைம் கழியணும் அப்படின்ற பட்சத்தில் போய் பார்க்கலாமே தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அபோவ் அவரேஜான படம். ஸோ இந்த மூவிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. Stay with me, FTFS with Mohi.